யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் உள்ள வீடொன்றில் போலீசாரால் நடாத்தப்பட்ட சோதனையில் 87 கிலோ கேரளா கஞ்சா சாவகச்சேரி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டு 7 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கார் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டாராவின் வழிகாட்டலில் சாவகச்சேரி போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய சங்குப்பட்டி பாலத்தில் போலீசார் நடாத்திய சோதனையின் போது காருக்குள் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 500 கிராம் கேரளா கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இலங்கை போக்குவரத்து சபையில் கடமையாற்றும் வவுனியாவைச் சேர்ந்த 47 வயதானவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கொடிகாமத்தில் வசிக்கும் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர் ஒருவரே தனக்கு கஞ்சா விநியோகம் செய்ததாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து கொடிகாமத்தில் உள்ள வீடொன்று இன்று அதிகாலை சுற்றி வளைக்கப்பட்ட போது அங்கிருந்து 87.67 கிலோகிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. அங்கிருந்து சந்தேக நபர் தப்பியோடிய நிலையில் வீட்டில் இருந்த சந்தேக நபரின் தாயார் கைது செய்யப்பட்டார். கைதான இருவரும் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இருவரையும் 7 நாட்கள் விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.